வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம் மற்றும் கேரளம் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதலாவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. பீகார், ஒடிசா, ஹரியானாவிலிருந்து மாநிலங்களவைக்கு 11 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் பெட்ரோலியப் பொருட்கள் சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் அரசு வளாகத்தின் மேற்கூரை இடிந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், மனிஷா ராமதாஸ் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதலாவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 144 பேர் இடம்பெற்றுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி நந்திகிராம் மற்றும் பபானிபூர் தொகுதிகளில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திரு அசோக் டிண்டா மொய்னா தொகுதியிலிருந்தும் திரு ஸ்வபன் தாஸ் குப்தா ராஜ்பேகிரா தொகுதியிலிருந்தும் போட்டியிடுகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி கூட்டணி சார்பிலும் முதலாவது வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 192 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதில் 20 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். இதற்கிடையே கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 47 பேர் கொண்ட முதலாவது வேட்பாளர் பட்டியலையும் பிஜேபி வெளியிட்டுள்ளது. இதன்படி பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் நேமம் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். திருச்சூர் தொகுதியில் திருமதி பத்மஜா வேணுகோபாலும், பாலக்காடு தொகுதியில் திருமதி ஷோபா சுரேந்திரனும், கொட்டாரக்கரா தொகுதியில் திருமதி ரேஷ்மியும் போட்டியிடுகின்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதன் அடிப்படையிலேயே அம்மாநிலத்தின் உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உரிய முறையில் செயல்படாத அதிகாரிகளுக்கு தேர்தல் பணிகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான சிறப்பு பார்வையாளராக திரு மஞ்ஜீத் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அவர் கண்காணிப்பார் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதியும் நடைபெறும். பீகார், ஒடிசா, ஹரியானாவிலிருந்து மாநிலங்களவைக்கு 11 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. பீகாரிலிருந்து 5 உறுப்பினர்களையும், ஒடிசாவிலிருந்து 4 உறுப்பினர்களையும், ஹரியானாவிலிருந்து 2 உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்தல் நடைபெற்றது. நாடு முழுவதும் 37 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுப்பதற்கான இந்த தேர்தலில் 26 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மானிய விலையில் சமையல் எரிவாயு வழங்கப்படுவதால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பீட்டை ஈடு செய்வதற்காக கடந்த நிதியாண்டில் 30,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கடந்த 2022ஆம் ஆண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு 22,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலியப் பொருட்கள் சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல் நிரப்பு மையங்கள் வழக்கம்போல் செயல்படுவதாக தெரிவித்தார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விற்பனையும் படிப்படியாக தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். இதற்கிடையே தமிழகத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். என் பெயர் சரஸ்வதி. நான் செங்கல்பட்டில் உள்ள வாடிக்கையாளர். நாங்கள் எப்பவும் மிஸ்ட்கால் மூலம் தான் புக் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போவும் மிஸ்ட்கால் மூலம் தான் புக் பண்ணுறோம். எங்களுக்கு சிலிண்டர் வந்துடுது. தட்டுப்பாடு இருக்குதுன்னு அடிபடுறதெல்லாம் அது உண்மையல்ல, அது வீண் பீதி. யாரும் அதை நினைத்து பயப்பட வேண்டாம். வழக்கம் போல் எல்லோரும் எப்படி புக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி புக் பண்ணி சிலிண்டரை வாங்கிக்கிங்க. வேல்வெளி புக் பண்ணால் ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே எனக்கு சிலிண்டர் வந்துடும். யாரும் பயப்படாதீங்க, நீங்கள் புக் பண்ணுங்க, உங்களுக்கு சிலிண்டர் வரும். 2 டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணோம், இப்போ சிலிண்டர் வந்துருச்சு. யாருமே பயப்பட வேண்டாம். எப்பவும் புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணால் 2 டேஸில் சிலிண்டர் நார்மலாக வந்துடும். இந்நிலையில் ஈரானின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சமையல் எரிவாயு கப்பல் இன்று மாலை குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு ஓட்டு ஓட்டு. காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு ஓட்டு ஓட்டு. காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே. பல்லை எண்ணிக்கை
கொடுக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே. வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே. ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. திரிபுரா அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு பிரணாஜித் சிங்காராய் இதனை தாக்கல் செய்து பேசினார். சுகாதாரத்துறைக்கு 2482 கோடி ரூபாயும், கல்வித்துறைக்கு 6433 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்குமான பல்வேறு அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக திரு பிரணாஜித் சிங்காராய் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அம்மாநில அமைச்சர் திரு சாஜன் புஜ்பால் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதுகுறித்து பொதுமக்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்று கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டிருப்பதாக திரு சஜ்ஜன் புஜ்பால் தெரிவித்தார். தில்லியில் மகளிருக்கான இலவச பேருந்து பயணத் திட்டத்தின் சலுகைகளை 3ஆம் பாலினத்தவருக்கும் நீட்டிக்க முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஒப்புதல் அளித்துள்ளார். 3ஆம் பாலினத்தவர் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக குரும்பம்பட்டி வன உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக வனத்துறையினர் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் அமைந்துள்ள குரும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் வன விலங்குகள், பறவைகள் வெயிலினால் பாதிக்கப்படாமல் இருக்க வனத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக மயில்களுக்கு பனி போல நீர்த்தளிப்பு, விலங்குகளுக்கு நீர்ச்சத்து மிக்க உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புள்ளிமான், கடமான் உள்பட விலங்குகளுக்கு தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் உணவாக கொடுக்கப்படுகின்றன. இதனிடையே பூங்காவில் வெயில் நேரத்தில் இளைப்பாற வசதியாக இயற்கை பொருட்களால் ஆன நிழற்குடில் அமைக்கப்பட்டுள்ளது. வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் மான்கள் இந்த நிழற்குடிலை தேடி அமர்ந்து இளைப்பாறுகின்றன. சேலம் மாவட்டம் குரும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவிலிருந்து விஜயகுமார் குணசேகரன். இந்த உயிரியல் பூங்காவில் பறவைகளுக்கு போதுமான அளவு குடிநீர் இருப்பதை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சேலம் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் திரு செல்வகுமார் கூறினார். தண்ணி அதிகமாக அந்த என்க்ளோசரில் தெளிக்கிறதன் மூலமாக அந்த என்க்ளோசர் குறைந்த வெப்பநிலைக்கு வச்சிருக்க முடியுது. அதனால் சாம்பார் நீரும் ஸ்பாட் நீரும் ஒரு நல்ல ஒரு வெப்பநிலையில் இருக்கிறதுக்கு இந்த கோடை காலத்தை சமாளிப்பதற்கு ஏற்றவாறு அந்த ஒரு என்க்ளோசரை நம்ம பராமரித்து வருகிறோம். கூடவே டயட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அதிகமாக உள்ளக்கூடிய ஃப்ரூட்ஸுகளையும் அல்லது உணவுகளையும் நம்ம அடிஷனலாக சேர்க்குறோம். குறிப்பாக வாட்டர் மெலானு, மஸ்க் மெலான், வெள்ளரிக்காய் இது போன்ற சில உணவுகள்லாம் நம்ம சேர்த்து வருகிறோம். மயில் போன்ற என்க்ளோசரில் சம்மரில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய உயிரினமாக அதுவும் இருக்குது. மிஸ்ட் மாதிரி உருவாகக்கூடிய அமைப்புகள்லாம் நம்ம அமைத்து அதை செயல்படுத்தி வருகின்றோம். பாகிஸ்தானில் அரசு வளாகத்தின் மேற்கூரை இடிந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். பஞ்சாப் மாகாணத்திற்குட்பட்ட ரஹீம் யார் கான் மாவட்டத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசின் திட்டங்களை பெறுவதற்காக பெண்கள் அதிக எண்ணிக்கையில் காத்திருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், மனிஷா ராமதாஸ் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அரிகா ஷெட்டி, லக்கன் பவுட்டன் இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தினேஷ் ராஜையா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் பிரான்சின் மத்திஸ் ரெமியை வென்றார். ஜெகதீஷ் தில்லி மற்றும் உமேஷ் விக்ரம் குமாரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிரீஸ் சர்வதேச உஷு ஓபன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 9 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 42 கிலோ எடைப்பிரிவில் முண்டா ஷபினியும், மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் ஜெயின் அனுஷ்கா தத்தாத்ரேயாவும், 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் கல்ரா அனைராவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவுகளில் நாம்டியோ யாஷ் 2 தங்கப்பதக்கங்களையும், ஹர்விந்தர் சிங் 1 தங்கப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம் மற்றும் கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதலாவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. பீகார், ஒடிசா, ஹரியானாவிலிருந்து மாநிலங்களவைக்கு 11 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் அரசு வளாகத்தின் மேற்கூரை இடிந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், மனிஷா ராமதாஸ் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.